இப்போ உதயநிதியை விட்டாரு, இப்போ சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க. அவங்க நேத்துலன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ என் காலில் விழுந்தது உண்மைதானே, நீ எனக்கு காலை வாரி விட்டது உண்மைதானே, நான் நாய்க்கு 4 பிஸ்கட் போட்டா கூட என் வாழை ஆட்டிக்கிட்டு நன்றியோட இருக்கும், ஆனா நீ நன்றியோட இருக்கியான்னு நான் கேட்கல, சசிகலாமா கேட்கிறாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதல்ல இவ்வளவு சிறப்பான அன்பான எழுச்சியான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிஞ்சிப்பாடி தொகுதி ஆரம்பிச்சு மாலை குறிஞ்சிப்பாடி தொகுதி, அப்புறம் நெய்வேலி தொகுதி முடிச்சுட்டு இப்பதான் திட்டக்குடி தொகுதிக்குள்ள நுழைஞ்சு, ஆனா கணேசன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தை நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க அத்தனை பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? திட்டக்குடியில அண்ணன் கணேசனுடைய வெற்றி உறுதியா? உறுதி பண்ணிட்டீங்களா? வெற்றி நிச்சயமா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் திட்டக்குடி கணேசன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? போன முறையும் வந்து கேட்டேன், போன சட்டமன்ற தேர்தலில் போவோம் வந்து கேட்டேன், ஜெயிக்க வச்சுங்க. கிட்டத்தட்ட 22,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. நம்முடைய தலைவர் உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய வெற்றிக்கு அடையாளமா அண்ணன் கணேசன் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு. கரெக்டா? நீங்க சொன்ன வாக்குறுதி காப்பாத்தினீங்க, தலைவர் அதுக்கான மரியாதையை கொடுத்தாங்க, அந்த நன்றியை தலைவர் சொல்லிட்டாங்க. இப்ப மீண்டும் நான் உங்ககிட்ட வந்து கேட்பதெல்லாம், போன முறை 22,000 வாக்கு வித்தியாசம், இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த கணேசன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி உறுதியா? முதல்ல இவ்வளவு சிறப்பான தம்பி அந்த கொடியில மட்டும் ஒரு 5 நிமிஷம் இறக்குறீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க. சரி, நன்றி தம்பி. உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய உணர்வு புரியுது, உங்களுடைய எழுச்சி புரியுது. தயவு செய்து அந்த கொடியை ஒரு 5 நிமிஷம் இறக்கி வைங்க. முதல்ல இந்த பிரச்சார நிகழ்ச்சிய போட்டோ காட்டுறேன். என்ன அவ்வளவு பெரிய போட்டோ? முதல்ல இந்த பிரச்சார நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் அண்ணன் தண்டபாணி, பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ராஜேந்திரன், திரு செந்தமிழ் செல்வி கருப்புசாமி, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் திரு அமிர்தலிங்கம், செங்குட்டுவன், திரு சின்னசாமி, தியாகராஜன், குமரவேல், பரமகுரு, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு கணேஷ்குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தங்க நாராயணசாமி, பாரதி ராஜா, முகமது பாசில், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய அனைத்து சார்பு அணிகளை சேர்ந்த இருப்பா. செல்ஃபி அடிக்கணுமா? பேசி முடிச்சிடுறேன். 2 நிமிஷம் பேசிடுறேன். இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், அதே போல் நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், SDPI, தமிழக முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்கள், அம்மாக்கள், தங்கைகள், பாட்டிகள், உங்க அத்தனை பேருக்கும், அதே மாதிரி முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் கணேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் கணேசன் அவர்களை பத்தி உங்ககிட்ட அதிகம் சொல்ல அவசியம் கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர் தான் அண்ணன் கணேசன் அவர்கள். மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா சிறப்பா செயல்பட்டு, அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினரா செயல்பட்டு, அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினரா, இப்போ அமைச்சரா, இப்போ மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கேட்டு உங்களிடத்துல வந்திருக்கிறார். மக்கள் பணியில நீண்ட அனுபவம் கொண்டவர் தான் அண்ணன் கணேசன் அவர்கள். இந்த திட்டக்குடி தொகுதியை தன்னோட உயிருக்கு நிகராக நேசிப்பவர் அண்ணன் கணேசன் அவர்கள். நீண்ட காலமாக வளர்ச்சியில பின்தங்கி இருந்த திட்டக்குடி இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அண்ணன் கணேசன் அவர்களுடைய முயற்சி தான் முழு காரணம். எந்த நேரத்திலையும் நீங்க அவரை சந்திச்சு, அவருடைய வீட்டுக்கு போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்ல சந்திச்சு அவர்கிட்ட நீங்க பேசலாம்.
அந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் உங்களுடைய அமைச்சர் அவர்கள். எளிதா அணுகக்கூடியவர், எல்லா தரப்பு மக்களையும் அனுசரிச்சு ஒருங்கிணைச்சு செயல்படக்கூடியவர், கோபமா வர்றவங்களை கூட சாந்தமா பேசி நட்பாக்குற அந்த ஆற்றலை பெற்றவர் அண்ணன் கணேசன் அவர்கள். திட்டக்கூடிய வளர்ச்சி மட்டும் இல்லாம விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி பகுதியோட அனைத்து வளர்ச்சியிலையும் அதிக அக்கறை கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வேட்பாளரை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனவே வெற்றியை உறுதி செஞ்சிருவீங்களா? 50,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி உறுதியா? சரி, நான் கணேசன் திருப்பி கூட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட எந்த உரிமையில திருப்பி கேட்கிறேன்? உதயசூரியன் வாக்களிக்க அண்ணன் கணேசன் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு எந்த உரிமையில கேட்கிறேன்? ஏன்னா கடந்த 5 வருஷத்துல அமைதியா இருப்பா. சரி, புரியுது புரியுது. போதுமா? நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நன்றி நன்றி. அண்ணன் எழுச்சி திருமாவுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கீங்க, எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டக்குடியில அண்ணன் கணேசன் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல ஒரு சில திட்டங்களை மட்டும் போட்டோ எடுக்கணுமா? அட ஏன்பா உங்களுக்கு எல்லாம் வேற இல்ல, இருங்க நான் சொல்லிடுறேன் என்னன்னு. அண்ணன் கணேசன் இந்த திட்டக்குடி தொகுதிக்கு சரி போட்டோ காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க. இருங்க சரி காட்டுறேன். அந்த திட்டக்குடி கணேசன் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத ஒரு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சரியா? 2021 தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு இந்த உறுதிமொழி கொடுத்தாங்க. திட்டக்குடி பேரூராட்சியை நகராட்சியா மாத்துவேன்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா? அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தவர் அண்ணன் கணேசன் அவர்கள். அதே மாதிரி 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்தது யாரு? அண்ணன் கணேசன் அவர்கள். 1 கோடி ரூபாயில இன்னைக்கு பேருந்து நிலையத்துக்கு ஒரு மேல ரூஃப் போட்டிருக்கு, மேற்கூரை அமைச்சு கொடுத்தது யாரு? அண்ணன் கணேசன் அவர்கள். அதே மாதிரி வைத்தியநாத சுவாமி கோயில் குளம் புனரமைக்கப்பட்டிருக்கு. அரங்கநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகம், அரங்கநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. சுகாசன பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம். கோழியூர்ல ஆனந்தர ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அசராம்பிகை அம்மன் கோயில் திருப்பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள 71 கோயில்கள் திருப்பணிக்காக தலா 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு கொடுப்பவர் உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் கணேசன் அவர்கள். 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நகராட்சியில் உள்ள அனைத்து பகுதியிலும் இன்னைக்கு சிமெண்ட் மற்றும் தார் சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி வெல்லிங்டன் ஏரியில 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தூர்வாரி அதனுடைய கரைகள் எல்லாம் அனைத்தையும் பலப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. பொடையூர்ல 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிதாக மாட்டு தீவன ஆலை தொடங்கப்பட்டிருக்கு. மங்களூர்ல புதிய ITI-க்கான ஒரு கட்டிடம் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கரு வேப்பிலங்குறிச்சி முதல் தொழுதூர் வரைக்கும் இன்னைக்கு 4 வழி சாலை 4-வே லேன் போடப்பட்டிருக்கு. புதிதாக மகளிர் காவல் நிலையம் வந்திருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தை இணைக்கும் வகையில கொரக்கவாடி, கிழக்கல் பூண்டி, அரங்கூர், லப்பைக்குடிகாடு, பாளையம், ஆடுதுறை ஆகிய இடங்கள்ல இன்னைக்கு பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாவலூர் மேம்பாலம், செவ்வேரி, நரையூர், நரசிம்மமங்கலம் ஆகிய ஊர்கள்ல புதிய பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஓரங்கூர்ல ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டிருக்கு. திட்டக்குடியில இன்னைக்கு புதிய நெல் சேமிப்பு கிடங்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனைக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி காய்கறி மார்க்கெட், பட்டூர் கிராமத்துல ஓவர் டேங்க், அதிமுக ஆட்சி காலத்துல மூடப்பட்ட அம்பிகா சர்க்கரை ஆலை இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்கள். அது மட்டும் இல்ல, திட்டக்குடி வட்டத்துல ஒரு மாணவர் விடுதி, செம்பேரி மற்றும் முருகன்குடி கிராமத்துல வெள்ளாற்று கரையில ஒரு தடுப்பு சுவர்,
மதுரவல்லி சேவூருடைய தடுப்பணை, இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அண்ணன் கணேசன் அவர்களை அழைச்சிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல உங்களுக்கு எல்லாம் வாக்களிங்கன்னு உங்ககிட்ட திருப்பி கேட்க வந்திருக்கிறேன். போட்டோவா? சரி, காட்டுறேன். என்னன்னு சொல்லிடுறேன், அது முழுசா இருக்கு, அந்த கதை முழுக்க சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிடுறேமா, இந்த சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி, முதலமைச்சர் சொன்ன மாதிரி, இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு திமுக நம்முடைய தலைவர் தான் கேப்டன். நம்ம தலைமையிலான அணி தான் நிச்சயம் ஜெயிக்க போகுது. ஆனா நம்ம எதிர்த்து நிக்கிறது டெல்லி அணியை எதிர்த்து. ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்? நாம தமிழ்நாட்டுல இவ்வளவு அந்த 5 வருஷம் ஆட்சி நடத்திருக்கமே, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கமே, ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்கம்மா. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்காங்களா? ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே சொல்றது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. நம்ம கேட்கிற எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நம்முடைய உரிமைகள்லாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து சொல்றாரு, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய பாஜகவை இந்த தேர்தலில் நாம புறக்கணிச்சு காட்டணும். டெல்லி அணிக்கு, நம்முடைய தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் கேப்டன், நாமெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அந்த அணியில. டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள். நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்க தயவு செய்து மோடியோடைய அடிமையா இருக்காதீங்க. மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, எங்கேயாவது மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க ஒரு மொரட்டு அடிமையா இருக்காதீங்க, மோடியோடைய மொரட்டு அடிமையா இருக்காதீங்கன்னு தான் சொன்னேன். அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு, என்ன கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திட்டிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, அனுபவமே இல்லாதவர் அப்படின்ட்டாரு. ஆமா, நான் சொன்னேன் எனக்கு அனுபவம் எல்லாம் கிடையாது, இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. கீழே யார் படுத்திருக்காரு தெரியுமாமா? தெரியுதா? பதவிக்காக பொறுப்புக்காக ஒருத்தவங்க காலில் போய் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்க அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமான்னு இதத்தாமா சொன்னேன். இதுக்குதான் அவரை கண்ணா அப்படின்னு திட்டுறாரு, இந்த போட்டோவை காட்டுறதுக்கு தான். இப்ப கூட இந்த போட்டோவை நான் விருப்பப்பட்டு காட்டல, நீங்க எல்லாம் கேட்டதுக்காக காட்டுறேன். இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, ஆமா நான் காலில் விழுந்தது உண்மைதான், எனக்கு அந்த அம்மா முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, விழுந்த என்ன தப்பு, உனக்கு அப்ப பண்பே இல்லை, நாகரிகம் இல்லைன்னு அப்படி என் மேல திருப்பி விட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காலில் விழுந்த தப்பு இல்லை, ஆனா காலில் விழுந்து அமைச்சர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா காலை வாரி ஊட்டிங்க பாத்தீங்களா, அதத்தான் தப்புன்னு சொன்னேன். இப்போ உதயநிதியை விட்டாரு, இப்போ சசிகலா உள்ள வந்துட்டாங்க. அவங்க நேத்துலன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ என் காலில் விழுந்தது உண்மைதானே, நீ எனக்கு காலை வாரி விட்டது உண்மைதானே, நான் நாய்க்கு 4 பிஸ்கெட் போட்டா கூட என் வாழை ஆட்டிக்கிட்டு நன்றியோட இருக்கும், ஆனா நீ நன்றியோட இருக்கியான்னு நான் கேட்கல, சசிகலா கேக்குறாங்க. இப்போ இந்த பிரச்சனையில நம்ம வெளில வந்துருவோம். அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டோம், இனிமே போட்டோ எல்லாம் கேட்க கூடாது, இனிமே அந்த போட்டோவுக்கு நமக்கு சம்மதம் கிடையாது, சரியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், வர்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களால நுழையவே முடியல. அதுக்கு காரணம் நாம தான். தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை உள்ள மண்ணு. அதனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவங்களோட கூட்டணிக்கும் நம்ம அடிமை நாடி தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி ஆக்கிட்டோம். இந்த முறை இன்னொரு தோல்வியை கொடுத்து மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி இதோட ஒரு வீட்டுக்கு அனுப்பணும். செய்வோமா? செஞ்சு காட்டுவோமா? இந்த முறை தலைவர் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. முக்கியமான வாக்குறுதி, மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் கிடையாது, அதை உயர்த்தி 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தருவோம்னு சொல்லிட்டோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லிட்டோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும்
35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணை இல்லாம கேரண்டி இல்லாம லோன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அனைத்து மகளிருக்கும் ஆட்சி அமைஞ்சோட முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் அவங்களுடைய கைகள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாரு. அது வச்சுக்கிட்டு அந்த மகளிர் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மின்சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களே முடிவு பண்ணி வாங்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் நம்முடைய தலைவர். இதெல்லாம் நடைபெறணும்னா வர சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் திமுக மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலில உட்கார போவது உறுதி. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்க போறது இல்ல, நீங்க தேர்ந்தெடுக்க போறது ஒரு அமைச்சரை. அது தெரியுமா? சரி, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர், நானும் இந்த தேர்தலில் போட்டி போடுறேன். அது தெரியுமா உங்களுக்குலாம்? எங்க நிக்கிறேன் தெரியுமா? சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நானும் போட்டி போடுறேன். 2வது முறையா தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் என் தொகுதிக்கே நான் ஒரு நாள் தான் போயிருக்கேன் வாக்கு கேட்டு. என் தொகுதிக்கு போகாம நான் திட்டக்குடிக்கு வந்து அண்ணன் கணேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் தொகுதி வெற்றியை விட எனக்கு அந்த திட்டக்குடி கணேசனுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இந்த திட்டக்குடி தொகுதியில அண்ணன் கணேசன் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்கணும். இந்த முறை நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? 1 லட்சமா? சரிப்பா. இதே எழுச்சி, இதே உணர்வு அடுத்த 12 நாட்களுக்கு, இதே எழுச்சி இதே உணர்வு அடுத்த 12 நாட்களுக்கு நீங்க எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், என்னென்ன திட்டங்கள் வரும், என்னென்ன வாக்குறுதிகள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம், இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு இந்த பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கணேசன் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த திட்டக்குடி தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் என்ற வாக்குறுதியை கொடுத்துக்கிறேன். உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்பா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. அண்ணன் கணேசன் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்க அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து ஆதரிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.